ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு லவ்லி ஃபேமிலிஸ் கிச்சன். பசியோடு இருக்கவங்களாம் ருசியாக சாப்பிட்லாம். வாங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிவிட்டு வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி காரைக்குடியில் செய்கிற அடை செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது துவரம்பருப்பு. இந்த 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 உலக்கால் ஒரு உலக்க துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். அதே போல் அதே அமௌண்ட் கடலைப்பருப்பு, அதே அமௌண்ட் புழுங்கல் அரிசி, சேம் அமௌண்ட் பச்சரிசி. அவ்வளோதான். இது 4 தான் நமக்கு ஈக்குவல் அமௌண்ட்டில் வேணும். அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, ஹாஃப் அளவுக்கு, இதில் ஹாஃப் தான் பாசிப்பருப்பு, இதில் 1/4 பங்கு, பாருங்கள் நல்லா பாருங்கள், 1/4 பங்கு உளுந்தம்பருப்பு. நிறைய பேர் உளுந்தம்பருப்பு யூஸ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் உளுந்தம்பருப்பு போட்டு பாருங்கள், இன்னும் சாஃப்டாக இருக்கும் அடை. 1/4 பங்கு. இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். வெந்தயம் போட்டால் அடை இன்னும் மணமாகவும் இருக்கும், கலரும் நல்லா எடுத்து கொடுக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இன்னும் கூட கொஞ்சம் வெந்தயம் வேணால் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் என்ன செய்ய போகிறோம், ஒரு 4 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வைக்க போகிறோம். ஊற வச்சு எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம ரெடி பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். நைட்டு ஓவர் நைட்டு ஒரு 6 hours 7 hours கிட்ட ஊறின அரிசி பருப்பு எல்லாம் நைட்டு ஊற வச்சோம் இல்லையா, அதை இப்போ மிக்சியில் அரைக்க போகிறோம். பாருங்கள், இதோட என்ன சேர்த்து அரைக்கலான்னு பாருங்கள். இது கூட 10 சிவப்பு மிளகாய் எடுத்திருக்கேன். காரம் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ பார்த்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும், ஏன்னா பருப்பெல்லாம் போடுறோம் இல்லையா, அதனால். தேங்காய் துருவி வச்சுருக்கேன், ஒரு மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அந்த தேங்காவை அதில் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன். உப்பு சேர்த்துக்கிறேன். கடைசியாக மாவை கலந்து விட்டு பத்தலைன்னா போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக தண்ணி, அவ்வளோதான். அது ஆல்ரெடி பருப்பில் ஊறின தண்ணி வேறு ஊற்றிருக்கோம், அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரகரன்னு அரைச்சிக்க போகிறோம். அரைச்சாச்சு பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் போதும், கரகரன்னு அரைச்சிருக்கணும். இந்த மாதிரி இப்போ அரைச்ச மாவில் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அதில் முருங்கைக்கீரை பாருங்கள், இவ்வளோ முருங்கைக்கீரை போட்டு இதை ஒரு இடம் தட்டிடுவோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா விரித்து விட்டுருவோம் மாவை. தவாவில் விட்டுட்டு எண்ணெய், இப்போ எண்ணெய் விடுறோம். எண்ணெயை பார்த்து பயந்துடாதீங்க, அவங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் பரவாயில்லாம விடலாம், பெரியவங்க கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டு வெந்துச்சுன்னா தான் அடை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் விட்டுருக்கோம். எண்ணெய் விட்டு ஒரு லிட்டு போட்டு மூடுவோம், கொஞ்சம் வெந்துடும். அதுக்கப்புறம் திருப்பி போடலாம். கீரை போட்டுங்களா, அந்த அடையை கீழே வெந்துருச்சு, திருப்பி போடுவோம். கொஞ்சம் ஃப்ளேமை குறைச்சி வச்சு நல்லா வேக விடுவோம். பாருங்க, கேரட் போடுறோம். இதில் நல்லா கேரட் போட்டு நல்லா கலந்து விட்டு இப்போ இதை தட்டிடுவோம். நாங்கள் ரொம்ப கனமாக இல்லாமல் கொஞ்சம் தின்னாக பரப்பி விட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக நல்லா வெந்துடும். கனமாக இருந்தால் மாவாக இருக்கிற மாதிரி இருக்கும், சொதன்னு இருக்கும். கேரட்லாம் போடுறோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் நல்லா தின்னாக நல்லா பரவிடுங்க. நல்லா நீட்டாக பரவ வரும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இந்த கேரட் போட்ட அடையில் எண்ணெய் மட்டும் நீங்கள் அவங்கவுங்க அதுக்கு வேணுங்கிற அளவு விட்டுக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் விட்டால் தான் அது நல்லாயிருக்கும். பெரியவங்களாம் பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்து கொஞ்சம் மாவில் பச்சை மிளகாய், பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், நல்ல துருவின இஞ்சி, கொஞ்சம் ஃபைனாக சாப் பண்ண சின்ன வெங்காயம், இதை போட்டு இது கூட ஜீரகம், சும்மா ஒரு பிஞ்சு ஜீரகம். இது வெறும் வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, ஜீரகம், அது மட்டும் போட்டது சேர்த்துக்கலாம். இந்த அடை சாப்பிட்டாங்கன்னா போதும், எல்லா நியூட்ரியன்ஸும் இருக்குது. கேரட் இருக்குது, கீரை இருக்குது, பெருங்காயம் டைஜஷனுக்கு போட்டிருக்கோம், காரம் போட்டிருக்கோம், ஜீரகம் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதனால் 2 அடை சாப்பிட்டாங்கனாலே போதும், டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.